பேச்சு பெற்ற மகன்தான் பேரு பெற்ற சுடலையா பகவானோட இனமதியில கைலாச வாசலில கூட்டு கூட வாங்க வேண்டும் ஆண்டவன் சுடல ஐயா கையில ஊட்டு வாங்கி எங்க வருவாரானா எங்க வருவாரானா எங்க ஈசமகமாயாண்டி கைலாச மலை கடந்து கரணசங்கிலி பருவகமா ஐயம்மை பாலமை பாலோ எனகையும் ஒரு சுனையா இரண்டு நாடு கடலும் விட்டு வரார் மாயாண்டி காட்டு சுடலையா ஐயா பச்சை தண்ணி விளக்கறியோ பச்சை தண்ணி விளக்கறியோ வேலை தைக்கா பலி வாசலாரா பச்சை தண்ணி விளக்கறியோ மாயாண்டி தைக்கா பலிய பச்சை தண்ணி விளக்கறியோ தைக்கா பள்ளி வாசலே வாராரே மாயாண்டி மக்கத்து பள்ளியில மாயாண்டி சுடலையா பேச்சு வெட்ட திருமகன் பேரு வெட்ட சுடலையா கைலாச வாசல் வேட்டு மக்கத்துமா நகரத்திலே மாயாண்டி சுடலையா வருகிற வேளையிலே ஆண்டவன் மாயாண்டி சுடலை அப்பனாகி அந்த போய் காட்டு சுடல மக்கத்துமா நகரத்திற்கு மாயாண்டி சுடலையானவர் வருகிறதோர் வேளையில அந்த கைலாச வாசல் விட்டு மக்கத்துமா நகரத்துக்கு ஆண்டவன் மாயாண்டி சுடலையானவரோ அவனே காட்டு மாயாண்டி இந்த ஐயா முண்டசாமியானவர் மக்கத்துமா நகரத்திற்கு வருகிறார் மாயாண்டி சுடலை அப்படி மக்கத்துமா நகரத்திற்கு வரக்கூடிய வேளையிலே என் ஆண்டவனா ஐயா மாயாண்டி சுடலையானவரோ மக்கத்துமா நகரத்திற்கு வந்து ஆண்டவன் மாயாண்டி நோய் காட்டு சுடலை ஈசனானவரோ அட்டாதுட்டம் பண்ண வேண்டும் ஆதாளிகள் போட வேணும் என்ற ஆண்டவன் மாயாண்டி சுடல அந்த மாயாண்டி என் அப்பன் நோய் காட்டு மகாராஜா என்ன செய்கிறார் தெரியுமா சாமி மக்கத்துமா நகரத்திலே ஆண்டவன் தான் சுடலையா காட்டு மாயாண்டி தந்திரி நடத்தும் போது நாளையிலே வெள்ளிக்கிழமையிலே மாயாண்டி சுடலையோ அட்டாதுட்டம் பண்ணுவாரோ சுடலாதாளி போடுவாரோ அட்டாசுட்டம் பண்ணுவாரோ சுடலாதாளி போடுவாரோ காட்டு சுடலையா ஒத்த பந்தம் கொளுத்துவாரோ உலச்சத்தம் போடுவாரோ ஐயா மக்கத்துமா நகரத்தில ஆண்டவன் மாயாண்டி ஐயா உய் காட்டு சுடலையா தாயான பேச்சியம்மா சாமம் போல தலை விரிப்பா சாமம் போல தலை விரிப்பா சாமம் போல பேச்சு சந்தியில ஒப்பு அப்பா சாமம் போல தலை விரிப்பா பேச்சு சந்தியில
அம்மா அவ கொல்லி கொண்டு தலசரிவாய் அம்பிகை தான் பேச்சியவா அங்க சந்தியில தலைவிரிப்பா சந்தியில பார்த்தா சாமம் போல ஒப்பு வப்பா சந்தியில தலைவிரிப்பா தாய சாமம் போல ஒப்பு வப்பா மக்கத்துமா நகரத்தில ஆட்டாட்டம் பண்ணுவாரான பேச்சியோடு மாயாண்டி சுடல ஐயா போய் காட்டு முண்ட சுவாமிய சாமி அனப்பந்தம் கொடுத்துவாரோ சுடலாதாளி போடுவாரா சவ கண்ணால் கண்டு அளவில் எட்டி அடிப்பாரோ பக்கிரிய கண்ணால் கண்டு மகன் சுடல ஐயா அவர் பாய்ந்து எட்டி அடிப்பாரோ ஒத்த பந்தம் கொடுத்துவாரோ காட்டு மாயாண்டி காட்டு மாயாண்டி சத்தம் பாடுவாரோ அந்த மக்கத்துமா நகரத்தில மாயாண்டி பேயாண்டி பெணம் முடிங்கி சுடலாயா காட்டு மாயாண்டி மக்கத்துமா நகரத்தில அட்டா சுத்தம் பண்ணுவாரோ ஆண்டவன் சுடலாயா ஆரிசாவ கண்ணில் கண்டு அளவில் எட்டி அடிப்பாரோ பக்கிரிய கண்ணால் கண்டு பக்கிரிய கண்ணால் கண்டு பாய்ந்து எட்டி அடிப்பாரோ கண்ணால் கண்டு கண்ணால் கண்டு தொடர பாய்ந்து எட்டி அடிப்பாரோ ஆண்டவன் இந்த பொய் காட்டு மாயாண்டி சுடலையானவரோ மக்கத்துமா நகரத்திலே ஆண்டவன் மாயாண்டி சுடலையனானவரோ அட்டா தொட்டம் மண்ணுதார் ஆண்டவன் மாயாண்டி சுடலை ஆதாளிகள் போடுகிறார் மாயாண்டி ஒத்த பந்தம் கொளுத்துகிறார் மாயாண்டி ஊழ சத்தம் போடுதாரு மாட்டெலும்பு சிங்க துண்டையும் ஆண்டவன் மாயாண்டி இந்த உயிர்காட்டு சுடல வாரி வாரி எரிதார் பார்த்துக்கோ சந்திரி நடக்கும் போது மாயாண்டி சுடலையானவரோ அட்டாதுட்டம் பண்ணி ஆதாளி போடுகிறார் ஒத்த பந்தம் கொளுத்துகிறார் ஒய்காட்டு சுடலை ஊழ சத்தம் போடுகிறார் தொட்டில் தீப்பிடிக்கி தொட்டில் பிள்ளைக்கு சேதம் கிடையாது ஆண்டவன் மாயாண்டி சுடலை மாட்டெலும்பையும் செங்கத்துண்டையும் வாரி வாரி எறிதாரு அப்படி மாயாகிய அந்த மாயான பேச்சியானவா கூட்டத்திலே தலைவிரிக்கா கொல்லி கொண்ட அம்மையான பேச்சியானவள் தலை சொரிகிறார் சந்தியிலே தலைவிரிக்கா என் தாயான பேச்சியானவா சாமம் போல ஒப்பு வைக்கா மாட்டெலும்பும் செங்கத்துண்டும் அறிவாரி எரிகிறது அப்படி மக்கத்துமா நகரத்திலே ஆண்டவன் தான் சுடலையா காட்டு மகராஜா இருதளம் உண்டசாமி அட்டாதுட்டம் பண்ணுவாரோ ஆதாளி போடுவாரோ அட்டாதுட்டம் பண்ணுவாரோ
மேல ஒத்த பங்கம் கொளுத்துவாரோ என்ன போய் காட்டு சுடலையா அவரும் ஊழ சத்தம் போடுவாரே ஐயா மாட்டலும் செங்க துண்டோ ஏய் மாட்டலும் செங்க துண்டோ வாரி வாரி எறிவாரோ மாட்டேலும் செங்க துண்டோ சொடலாம் மாறி மாறி எறிவாரோ அப்படி மக்கத்து மக்கள் எல்லாம் மக்கத்து நக்கள் எல்லாம் ஐயோ பாவி தெய்வம் இது காத்தோ கருப்போ என்று ஐயோ பிசாசோ என்று மாயம் ஒன்றும் தெரியலைய காத்தோ கருப்போ என்று ஒரு நாளும் இல்லாத ஐயா திருநாளாயிருப்பதென்ன ஐயோ பிசாசோ சிவன வஞ்சகமோ காத்தோ கருப்போ என்னமோ தெரியலையே கோடாங்கி அடிக்கணுமே ஐயா கோடாங்கி அடிக்கணுமே நாம குறிகளதும் பார்க்கணுமே கோடாங்கி அடிக்கணுமே ஐயா கோடாங்கி அடிக்கணுமே இது காத்தோ கருப்போ செய்வனை வஞ்சகமா பில்லி சூனியமா ஒன்னும் தெரியவில்லையே தெரியலையா கோடாங்கி அடிக்க வேணும் குறிகளது பார்க்க வேணும் என்று ஐயோ என ஆண்டவனாகிய மாயாண்டி இந்த ஐயாவை காட்ட சுடலை ஈசனானவரோ வந்தது தெரியாமல் அந்த மக்கத்துவா மக்கள் எல்லாம் அஞ்சு மனம் கொண்டு பதறுகிறார்கள் மக்கத்து மக்கள் எல்லாம் கோடாங்கி அடித்து நாமல் குறிகள் பார்க்க வேண்டும் பார்க்கணும் என்று ஆண்டவன் மாயாண்டி சுடலை என்று அறியாமல் இந்த மக்கத்துவா மக்கள் எல்லாம் பதறுகிறார்கள் இந்த சீரம் சிறப்பா உள்ள நேரத்தில் பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று மத்தியான குடைக்கு நாமளுக்கு அன்பு பாராட்டியுள்ள செல்வசீமா நம்ம இந்த சாதிமல்லி பூச்சொரியும் சன்னல் புதுக்குடியுமா நகரத்திலே அதாவது உச்சி மகாளி காளியம்மா மாரியம்மா முப்படாதி அம்மாளுக்கு பூசை வைக்கக்கூடிய பூசாரி பார்த்து பூசாரி என்ன பூசை வைக்கக்கூடிய பூசாரி நம்ம மேல ரொம்ப அன்பும் பாசமும் நிறைந்த அன்பு சகோதரர் உடன் பிறவாத சகோதரர் அருமை சகோதரர் யார் என்று கேட்டார் பாலசுப்பிரமணியன் அவர்கள் பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டுமென்று மத்தியான குடைக்கு நமக்கு லட்சாதி லட்சம் 101 லட்சம் முன்பொருளை அன்பு பாராட்டியுள்ளார்கள். ஆதரித்தவர்களுடைய குடும்ப குல கோத்திரமெல்லாம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் மனைவி மக்களோடு எப்படி வாழ வேணும் தெரியுமா? ஈசன் பகவானோட அருளாளே அருளாளே ஏக கைலை போல வாழ வேண்டும். அருளாளே அருளாளே கைலை போல வாழ வேண்டும். அம்மா உச்சி மகாளி அம்மா ஒய்யார வாழ்வாக வேண்டும். மாரி அம்மாளுட காளி அம்மாளுட யாருளாளே கல்யாண வாசலாக வாழே அருளாளே வாசலாக வாழ வேண்டும்.
அப்படி பாண்டி ஐயா வாழையடி நல்ல வாழையாக வாழையாக வளர வேணும் அது கையிலை போலே அப்படி மக்கத்து மக்கள் எல்லாம் மக்கத்து மாநகரத்தில மக்கத்து மக்கள் எல்லாம் இது காத்தோ கருப்போ என்று கோடாங்கி அடிக்கணுமே கோடாங்கி அடிக்கணுமே ஐயா குறியதும் பார்க்கணுமே கோடாங்கி அடிக்கணுமே குறியதும் என்ற அல்லாலப்ப மௌனமூர்த்தி மந்திராலப்ப நாமளுடைய பள்ளிவாசல்ல ஒரு நாள் அட்டகாசம் நடந்தது கிடையாது, ஆதாடி போட்டது கிடையாது. இன்னைக்கு தந்திரி நடத்த விட மாட்டக்கு ஐயா, தந்திரி நடத்த விட மாட்டக்க ஊத்த பந்தம் கொடுத்தது ஊழச்சத்தம்லா போடுது அட்டாதுட்டம் பண்ணுது ஆதாளிகள் எல்லாம் போடுத காத்தா கருப்பா செய்வன வஞ்சகமா பிள்ளை சூனியம்மா ஐயா பேயோ பிசாசோ மாயம் ஒன்றும் தெரியல நமக்குரியதும் பார்க்கணுமே ஐயா குறியதும் பார்க்கணுமே என்று வாரார் இழப்பை மாக்கள் என்று வாராரே ஐயா கோடாங்கி அடிக்கணுமே புரியதும் பார்க்கணுமே மக்களானவரும் வருகிற வேலையில உயிர் காட்டு சுடலாயா ஒரு கோடாங்கிய வடிவம் கொண்டு வாராறு மாயாண்டி ஒரு 90 தோண்டதொரு கிழவரை ஐயா 395 முடி நரைத்த கிழவரை 495 மாயாண்டி நரைத்ததொரு கிழவரை காட்ட நரைத்ததொரு ஆண்டவன் மாயாண்டி உயிர் காட்டு சுடராயா பொண்ணுக்கு ஒரு பூச்சி வைத்து ஆண்டவன் மாயாண்டி ஒரு சொல்ல பையத்தோளில் ஓட்டு சித்தொடுக்கும் கையுமாக எங்க சிவனார் மக வாராரே சித்தொடுக்கும் கையுமாக சிவனார் மக ஆண்டவன் இந்த உயிர்காட்டு சுடலை ஈசனானவரோ சித்தொடுக்கும் கையுமாக என் சிவனார் மகன் மாயாண்டி சுடலை வருகிறார் இந்த மாயாண்டி என் அப்பனாகி இந்த உயிர்காட்டு சுடலை ஈசனானவர் வருகிற வேளையில இந்த சீரம் சிறப்பா உள்ள நேரத்தில் பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டுமென்றோ வாழ்க வளர்க என்ன ஆண்டவன் மாயாண்டி சுடலையே பிரார்த்திக்கிறோம் ஐயா. என் அப்பனாகி அந்த உயிர்காட்டு சுடலையானவரோ அவளி கோடாங்கி அடிப்பதை போ உயிர்காட்டு சுடலையா ஆண்டவன் மாயாண்டி ஒரு கொல்ல
பைய கையில் எடுத்து ஐயா சித்தொடுக்கும் கையுமாக எங்க சிவனார் மகமாயாண்டி ஐயா சித்தொடுக்கும் கையுமாக ஏ சித்தொடுக்கும் கையுமாக எங்க உயிகாட்ட வாராரே சித்தொடுக்கும் கையுமாயே உயிகாட்டா அப்படி மக்கத்துமா நகரத்திற்கு வாராரே எங்க சுடலே ஐயா நகரத்துக்கு எங்க உயிகாட்டு சுடல ஐயா மக்கத்துமா நகரத்திற்கு ஆண்டவன் மாயாண்டி சொன்ன பைய தோளில் போட்டு அடுத்த கம்பிளி எங்கையில் எடுத்து வாராரே மாயாண்டி உயிகாட்டு சுடல ஐயா எங்கள் பேச்சு வெட்ட திருமகன்தான் ஏ பேரு வெட்ட சுடல ஐயோ எங்க உயிகாட்டு மாயாண்டி உயிகாட்டு மாயாண்டி ஐயா வாராரே சுடல ஐயா மாயாண்டி ஐயா உயிகாட்டு மாயாண்டி ஐயா வாராரே எங்கள் பேச்சு வெட்ட திருமகன்தான் பெருமாளுக்கு மருமகன்தான் பேரு வெட்ட சுடல ஐயோ சொன்ன பைய கையில் எடுத்து சொன்ன பைய கையில் எடுத்து சொன்ன பைய கையில் எடுத்து ஐயா வாராரே சுடல ஐயா ஆண்டவன் இந்த உயிகாட்டு சுடலை ஐசனானவரோ சோழா பைய கையில் எடுத்து சித்தொடுக்கும் கையுமாக வருகிறார் மாயாண்டி 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 என் பேச்சு பெற்ற திருமகன் பேரு பெற்ற இந்த மாயாண்டி சுடலையானவரோ அப்படியே மக்கத்துமா நகரத்தை நோக்கி ஆண்டவன் உயிகாட்டு சுடலை வந்து கொண்டிருக்கிறார். இந்த மக்கத்துமா மக்கள் எல்லாம் என் உயிகாட்டு மாயாண்டி சுடலைசன் பார்க்க வருகிறார். கோடாங்கி அடிக்கணும், குறிய பார்க்கணும். ஏன கோடாங்கி அடித்து குறி பார்க்கணும்னா எங்க போகணும்? எங்க போகணும்? கோடாங்கி இருக்க ஊரா பார்த்து போகணும்னே. கோடாங்கி இருக்க ஊரா பார்த்து போகணுமா? அப்பதான் நல்லா கோடாங்கி அடிப்பாங்களோ. நிறைய தொழிலாளி நிறைய இருப்பாங்க. அதனாலே அந்த மக்கத்துமா மக்கள் எல்லாம் அல்லாலப்ப குல்லாலப்ப மௌனமூர்த்தி மந்திராலப்ப லெப்பைமார்கள் எல்லாம் வருகிறார்கள். ஒரு முகம்மா எங்கே வருவாரையானா எங்க கோடாங்கி அடித்து குறிகளது பார்க்க வேணுமென்றோ பார்க்க வேணுமே சாமி. அல்லாலப்ப குல்லாலப்ப அல்லாலப்ப குல்லாலப்ப மௌனமூர்த்தி மந்திராலப்ப ஐயா கோடாங்கி அடிக்கணுமே, குறிகளதும் பார்க்கணுமே. ஐயா லெப்பை மாறுண்டு கூடிய அங்க வருகிற வேலையில உயிகாட்டு சுடர ஐயா இருதலம் உண்ட சுவாமி ஐயா வாராரே ஒரு முகமா வருகிற வேலையில ஆகா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தத மாநிலம் வந்துட்டாரு. இவரை பார்த்தா ஒரு
பெரிய கோடாங்கி போலலாம் தெரியுது. பரம்பரை பரம்பரை கோடாங்கி மாதிரிலாம் இருக்கு. கோடாங்கிக்கும் கோடாங்கி மாதிரிலாம் தெரியுது. ஐயா இவரை பார்த்தா ஒரு பெரிய பரம்பரை கோடாங்கி மாதிரிலாம் தெரியுது. தெரியுதா தெரியுதா? இப்ப ஒரு ஆளை பார்த்தா அழகா கண்டுபிடிச்சிடலாம். பாத்துக்கோ, முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். முகரைய பார்த்தா. ஆமா. இப்ப ஒரு ஆளை பார்த்தா ஆமா அமைதி படாது அந்த இதுல இருக்கு. இப்போ ஒரு ஆளை பார்த்தா என்ன ஏனே என்ன இந்த ஆள் இந்த வேலைதான் பாப்பாருன்னு கரெக்டா தெரியும். பாத்துக்கோ, அந்த வேலையை ஒரு பாப்பாருன்னு மூஞ்ச பார்த்தே சொல்லிடலாமனே. எந்த மூஞ்சிய பார்த்து? பார்க்க ஆளு மூஞ்ச பார்த்து முகத்தை பார்த்தாலே இது உட்படுமா உட்படாதாங்கிறதே கண்டுபிடிச்சிடலாம். திருவா மூஞ்சி நினைக்காது. எங்க வாங்க ஒரு காலம் விளங்காது. பாத்துக்கோ, ஒரு காலம் விளங்காது. அப்போ ஆமா இப்போ நம்ம தொழிலாளி மாதிரி எடுத்துக்கிட்டா வை. ஆமையா ஏய்யா என்ன இப்போ மேல விசை கலைஞர்னா என்ன நல்ல வெள்ள வேட்டி உருத்தி ஆமா சிப்பா சட்டை போட்டு போட்டு நல்லா இழுத்து பட்டைய போட்டு 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 ஏனே என்ன நெத்தியில நல்லா செந்தூரம் பொட்டு வச்சாங்கன்னு வை. ஆமா ஓ தவுளு வித்துவா அண்ணாவி மேல இசை கலைஞர்கள் மேல இசை கலைஞர்னு இருப்பாங்க. கண்டுபிடிச்சிடலாம். அதே போல என்ன கொடாடிக்கு ஆள்னு வை. ஆமா எந்த நேரமும் காய் வேட்டி தான். பாத்துக்கோ, காய் வேட்டி பண்டாரமா அலைவாங்க. இருக்க இடம் அப்படின்னு வெள்ளை இடம் வெள்ளை சுண்ணாம்பு இருக்க வேலை பார்த்து வாங்கினா அப்புறம் எங்க வெள்ளாட்டி விடுதா? அப்படியா? ஏன்னு என்ன நல்லா காவி வேட்டிய உடுத்தி உடுத்தி நல்லா வெள்ளை சட்டையும் போட்டு 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 களத்துல ஒரு உத்தராஜ போட்டு மாலையும் போட்டு வந்தாவுனா அண்ணாவி குடத்துக்காரன் நாவி குடத்தை வித்துருவான்னு தெரியும்ல. குடத்தை வித்துருவாங்களா? வித்துட்டாவனா குடத்தை வித்துவான்னு இருக்க போது. அப்போ ஏனே அதான் சொல்லியிருக்காங்க, ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு. எத்தனை நாளைக்கு யாரும் ரூபாய் எத்தனையா? அப்படியா? ஐயா மாண்டி வாதம் யாரும் விதி இருந்திருக்கு. என்ன செய்ய ஏன் நேரம் எல்லாம் என்ன செய்ய எல்லாம் அவன் காலில் வந்து விழணும்னு எல்லாம் கலந்தா பார்த்தா பார்வை இருக்கட்டும். ஆண்டவன் மாயாண்டி சுடலையே பார்த்த உடனே என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன இந்த மக்கத்து மக்கள் எல்லாம் எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசமையோ எந்த தேசமையோ எங்கிருந்து இங்கு வந்தா வந்த ஐயா ஐயா எங்கிருந்து எங்கு வந்தா எங்கு வந்தாயோ எந்த தேசமையா ஐயா எங்கிருந்து எங்கு வந்தா ஐயா நாடும் என்ன நகரம் என்ன நகரம் என்ன ஐயோ நீங்க நடந்து வந்த விவரம் என்ன விவரம் என்ன ஐயா ஐயா உள்ளதைய உள்ளபடி உள்ளபடியே நீங்கள் ஒளியாமல் சொல்லிடுங்க எந்த ஊரு எந்த தேசம் ஐயா எங்கிருந்து எங்கு வந்து நாடு என்ன நகரம் என்ன ஐயா நடந்து வந்த விவரம் என்ன ஐயா உங்களோட ஊரு என்ன ஐயா உங்களோட ஊரு என்ன லெப்பை மாறுகள் கேப்பாரோ உங்களோட ஊரு என்று லெப்பை மாறுகள் அப்பம் பார்த்தாரே சுடலையா எங்க உய் காட்டுமாயாண்டி பேச்சு பெற்ற திருமகன் பேரு பெற்ற சுடலையா ஏ ஐயா வேலைப்பை மாறே ஐயா ஐயா வேலைப்பை மாறே உள்ள வார்த்தைகளோ அருமை உள்ள
எனக்கு ஊரா ஊர் ஐயா வடக வடநாடு வடக வடநாடு வடநாடு தேசத்தில் ஐயா வெள்ளப்பை மாறே நாடு எல்லாம் பேரு வேட்ட எங்க அப்பா சிவனுதான் ஐயா சிவனு கொடாங்கியே நாடு எல்லாம் பேரும் பெற்ற எங்க அப்பா பேரு தான் சிவனு கொடாங்கி கோடாங்கி கோடாங்கி எங்க அப்பா சிவனு கொடாங்கி சிவனு கோடாங்கி சொன்னா நாடு நகரத்துக்கே தெரியும் ஐயா. நாடு நகரத்துக்கே தெரியுமா? அதுக்கு பெரிய ஒரு பேர் வாங்கின கோடாங்கி. ஆமா ஏனே என்ன எங்க அப்பா நாடெல்லாம் பேரு பெற்ற சிவனு கோடாங்கி 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 அவர் பெற்றெடுத்த திருமகன் என் பேரு தான் நாடெல்லாம் பேரும் புகழும் பெற்ற ராமலிங்க கோடாங்கி. ராமலிங்க கோடாங்கி. எனக்கே இந்த வயசாகுதுன்னா ஆமா எங்க அப்பா எனக்கு கீழே ஏனே எங்க அப்பாவுக்கு சம்சாரம் 2 பார்த்துக்கோ. 2 தாரம் நான் மூத்தவளுக்கு மூணாவது பையன். எனக்கே இந்த வயசாகுதுன்னா எனக்கு மூத்தவங்களுக்கெல்லாம் என்ன வயசு இருக்கும்? எனக்கு மூத்தவங்க 2 பேர் இருக்காங்க. எனக்கு மூத்தவங்க 2 பேர் இருக்காங்க. அந்த கோடாங்கி அடித்து குறிகள் எல்லாம் பார்த்து அதுல வர வருமானத்தை வச்சுதான் அதை என் குடும்பத்தை காத்து கொண்டு இருக்கேன். பார்த்தார்கள் எப்பைமார்கள் ஆகா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததை போல வந்திருக்காரு. ஏ ஐயாவே கோடாங்கி ஐயாவே கோடாங்கி அருமை உள்ள வார்த்தைகளோ எங்களோட பள்ளி வீர பள்ளி வாசல் தன்னதியிலே கோடாங்கி அடிக்கணுமே கோடாங்கி குறியதும் பார்க்கணுமே குறியதும் பார்க்கணுமே. என்று லெப்பைமார்கள் சொன்ன போதே பார்த்தார உய்காட்டு சுடர ஐயா ஐயாவே லெப்பை மாறே ஐயாவே மாறே அடியனோட வார்த்தை கேளுவா அடியனோட வார்த்தை கேளுவா. அங்க கோடாங்கி அடிப்பதற்கு குறிகளதும் பார்ப்பதற்கு ஐயா வெளப்பை மாறே அட்டகுமை 8 வேணும் ஐயா அதுக்கு தங்க 10 வேணும் சிறு சொலவு 1 வேணும் ஐயா வெளப்பை மாறே ஆறு தெரியாறு சேவை எழுத்து விட்ட ஏழுகிடா ஐயா வெளப்பை மாறே சுடுகாட்டு சாம்ப வேணும் ஐயா சுள்ளக்கரம் மண்ணு வேணும் இடுகாட்டு சாம்ப வேணும் இடுகாட்டு சாம்ப வேணும் மாறே இல்லக்கர மண்ணு வேணும் இல்லக்கர எனக்கு காட்டெடுப்பு நல்ல சாம்ப வேணும் கடையெடுப்பு நல்ல சாம்ப வேணும் சாம்பல் வேணும் ஐயா வெளப்பை மாறே உங்க பள்ளி வாசலில கரியதும் பார்க்கணுமா ஐயா இத்தனையும் தந்திரானா இந்த கோடாங்கி வந்துடுவே குறியலதும் பார்த்துடுவே மாயாண்டி சொன்ன போதே பார்த்தார் இழப்பை மார்கள் ஆண்டவன் மாயாண்டி சுடலை ஈசனானவர் சொன்ன போது வெப்பைமார்கள் அத்தனை பேர்களும் பார்த்தார்கள். என்னையா ஐயா இந்த பொருட்கள் எல்லாம்
ஆமா எங்களுக்கெல்லாம் சேகரிக்க தெரியாது. சேகரிக்க முடியாது. அது எல்லாத்தையும் நீங்க சேகரித்து கொண்டு வாங்க. கூட ஈவாரம் வாங்கிக்கோங்க. கூட 5001 வச்சு தந்துறது பார்த்துக்கோங்க. தந்துடுறோம். லெப்பைமார்களிடத்திலே சொன்ன போது ஐயா அப்படியாட்டும் என்று உயிகாட்டு சுடலையா பேசி விட்ட திருமகன் பேரு விட்ட உயிகாட்டா எங்க இருதளம் உண்ட சுவாமி மக்கத்து மகரத்திலே கோடாங்கி அடிப்பதற்கு அந்த வாராறு மாயாண்டியே கோடாங்கி அடிப்பதற்கு வாராறு கோடாங்கி அடிப்பதற்கு என ஆண்டவன் உய்காட்டு சுழலையானவர் வருகிறார். அந்த மக்கத்துமா நகரத்திலே மாயாண்டி சுடலை ஈசனானவரோ என் கோடாங்கியாக நின்று கொண்டு என் நாமவோடு பழக போட்டு ஆண்டவன் மாயாண்டி அதிலே அமர்ந்து கொண்டு அட்டகும் எட்டு வைத்து அதுக்கு தங்கப்பத்து வைத்து சிறு சொலவு கையில் எடுத்து அந்த சிறு சொலவு தன்னதியில சுடுகாட்டு மண்ணெடுத்தா சொல்லக்கர மண்ணெடுத்தா இடுகாட்டு மண்ணெடுத்தா வீட்டெடுப்பு மண்ணெடுத்தா நாட்டெடுப்பு மண்ணெடுத்தா கடையெடுப்பு மண்ணெடுத்தா சுடுகாட்டு சாம்பலையும் அங்க ஒன்னாக குட்டியல்லோ மாயாண்டி சுடராய்யா சிறு சோழவில் பரத்துவாரோ சிறு சோழவில் தான் பரத்தி அந்த சிறுகாடி அச்சரத்தை சிதம்பர சக்கரத்தை மாயாண்டி போடுவாரோ திருவிளக்க பொருத்தி வைத்து தேங்காய் பழம் உடைத்து வைத்து உயிகாட்டு சுடலையா அறுத்தறிந்தாறு சேவல் இழுத்தறிந்தாய் அழுகா மாயாண்டி சுடலையா ஏ உயிகாட்டு முண்ட சுவாமி அந்த மலையாளத்து வெத்தலையில் மாயாண்டி மை போட்டு பாப்பாரோ மலையாளத்து வெத்தலையில் மை போட்டு பாப்பாரோ ஆண்டவன் உயிகாட்டு சுடலை ஈசனானவரோ மை போட்டு பார்க்கத போல பார்க்காரு. பார்த்துக்கோ பாக்காருன்னு மக்கத்துவா நகரத்துல அட்டாதுட்டம் பண்ணவரும் ஐயா மாயாண்டிதான். மொத்த பந்தம் கொளுத்தினவரும் இந்த லெப்பை மக்கள் இடத்துல இந்த ஐயா செஞ்ச சேட்டை பூரா அவர் தான் செஞ்சிருக்காரு. பார்த்துக்கோ. அப்ப பார்த்தார்கள் என்ன ஐயா லெப்பை மார்கள் ஐயா நான் கோடாங்கி அடித்து குறி பார்க்கணும்னா ஐயா உண்டுனா உண்டுன்னு சொல்லணும். இல்லனா இல்லன்னு சொல்லணும். பார்த்துக்கோங்க. ஆமா. ஓ லெப்பைமார்களே என்ன உண்டுனா உண்டுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா வாருங்க ஐயா லெப்பைமாரே வாருங்க ஐயா லெப்பைமாரே வார்த்தை ஒன்று சொல்ல கேளு உங்கள் பள்ளி வாசலிலே போன வெள்ளிக்கிழமையிலே அட்டாதுட்டம் நடந்ததுண்டா மாட்டலும் கொஞ்சங்க தோண்டோ மாறி மாறி எறிந்ததுண்டா ஐயா வெளுப்பை மாறே ஆரிசவ கண்ணால் கண்டு
கால் கண்டு அளவிலட்டி அடித்ததுண்டா ஒத்த பந்தம் கொளுத்தியதுண்டா கொளுத்தியதுண்டு உலச்சத்தம் போட்டதுண்டா ஒப்பாறு கேட்டதுண்டா ஐயா வேலப்பை மாறே அது காத்தும் இல்ல கருப்பும் இல்லை ஐயா கைலாசத்தில் பிறந்த பிள்ளை அது கடவுளுக்கு திருமகன் வாருங்கோலப்பை மாறே இது பியாயும் இல்ல பிசாசு இல்லை பியாயும் இல்ல பிசாசு இல்லை ஐயா பேச்சு மவன் குத்தந்தானே ஐயா வேலப்பை மாறே காத்தும் இல்ல ஐயா கருப்போம் இல்லை கடவுள் மகனுட மாயாண்டி குத்தானே அஞ்ச வேண்டாம் மயங்க வேண்டாம் ஐயா வேலப்பை மாறே இது காத்தும் இல்ல கருப்பும் இல்லை காட்டு சுடல கூத்தம் ஐயா ஏலப்பை மார்களே காத்தும் இல்ல ஐயா இது கருப்பும் இல்ல கடவுள் மகன் மாயாண்டி சுடலையுடைய குத்தம் ஐயா சுடலையோட குத்தம்பா பேயம் இல்ல பிசாசு இல்ல எங்கள் பேச்சு மகன் சுடலையுடைய குத்தம் ஐயோ ஐயா வேலப்பை மாறே அஞ்ச வேண்டாம் மழைய வேண்டாம் ஆதாளி நிக்கணும் ஐயா வேலப்பை மாறே அட்டாது நிக்கணுமா உங்கள் பள்ளி வாசலில மாயாண்டி சுடலைக்குத்தான் கொடிமரமும் நட்ட வேணும் கிட்ட வேணும் ரொட்டி சுட்டு பாத்தியாவாதி அழகுடைய கறி சமைத்து மாயாண்டிக்கு படைக்கணும் ஐயா வேலப்பை மாறே அது மட்டும் இல்ல ஐயா பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் பிறக்கும் நீங்க பேராமம் கொடுக்கணும் பிறக்கும் பிள்ளைகள் லப்பை மாற பேராமோ பிறக்கும் பிள்ளைகளால் எல்லாம் பேர்நாமம் கொடுக்க வேண்டும். பேர்நாமம் கொடுக்கணுமா? பேர்நாமம் கொடுக்கணுமா? ஐயா, அவர்களோ இந்துக்கள் வச்சு வணங்கக்கூடிய தெய்வம். தெய்வங்கள் நாங்களோ இஸ்லாமிய மக்கள். ஆமா, நாங்க எப்படி அவர்களை வச்சு வணங்குவோம்? அவங்க பேரை எப்படி எங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும்? ஐயா, லெப்பைமார்களே, என்ன என்ன சுடலைக்கு பதிலா ஆமா சுலைமான் பேர் கொடு. கொடுக்கணும். பேச்சுக்கு பதிலாக என்ன என்ன பீபின்னு பேர் கொடு. கொடுக்கணும். எங்க அப்பா இருதலம் முண்டனுக்கு ஆமா என்ன பேர் கொடுக்கணும்? முகமதுன்னு கொடுங்க. முண்டசாமிக்கு முகமதுன்னு. ஆமா ஐயா, என்ன அது மட்டும் இல்ல, வேற என்ன பார்வதிக்கு பதில் என்ன பேரு? பாத்திமான்னு கொடுங்க. என்னது? பாத்திமான்னு கொடுங்க. பாத்திமா. அப்ப பகவானுக்கு பேரு? பகவானுக்கா? அவருக்கு என்ன பேர் கொடுக்கணும்? என்ன பேர் கொடுக்க? அப்படின்னு பிறக்கக்கூடிய பிள்ளைக்கெல்லாம் பேர்நாமத்தை கொடுங்க. ஆண்டவன் வாயாண்டி சுடலையானவரோ மக்கத்துமா நகரத்திலே அட்டாதுட்டங்கள் எல்லாம் பண்ணி அப்படி மக்கத்து மக்கள் எல்லாம் ஒரு பச்சை நல்ல மூங்கில் வேட்டி மக்கத்து நகரத்தில மாயாண்டி சுடலைக்கு இருதல முண்டனுக்கு ரொட்டி சுட்டு பாத்தியாவாதியே அந்த அழகுடைய கறி சமைத்தா
விட்டு அவரும் முகமா வராரு நகரம் விட்டு மேல்முகமா வராரே ஐயா கொல்லங்குச்சி கோழி கூடு போக வேணும் என்று சொல்லி ஆண்டவன் மாயாண்டிய பேச்சு பெற்ற திருமகனா ஐயா பேரு பெற்ற சுடல ஐயா மக்கத்து நகரம் விட்டு மாறாரே மாயாண்டி எங்க எங்க வருவாரா ஆண்டவன் மாயாண்டி முகமா வாராரே உய்காட்டு சுடல ஐயா மக்கத்து நகர வீட்டு ஆண்டவன் தான் சுடலத்தை பழனி மார்க்கமாக ஐயா வடபழனி வாதை கூடி எங்க எங்க வருவாரானா ஐயா பாலக்காடு வழியாக நான்கு கொங்கு பெருத்த வேணும் நல்ல மூங்கில் வாழும் வேணும் காட்டானை கமரிமான்கள் காட்டானை கமரிமான்கள் அங்க கட்டு கட்ட வாழும் வேணும் குத்தி நல்ல மலை கடந்து தெம்மல பாற வாரா எங்க ஆண்டவன் தான் சுடராய்யா காட்டு மாயாண்டி குத்தி மலை கடந்தோ அவன் தெம்மன பாதையாக ஐயா கொல்லங்குச்சி கோழி கூடு கொல்லங்குச்சி கோழி கூடு சொடல கொட்டார கரைக்கு வாரா கொல்லங்குச்சி கோழி கூடு கொட்டார கரைக்கு வாரா ஐயா கொல்லங்குச்சி கோழி கூடு அங்க கொட்டார கரையதியில என்ன பகவதிய வாசலுக்கு ஐயா வாராரே சுடல ஐயா ஆண்டவன் மாயாண்டி பேச்சு வெட்ட திருமகந்தா பேரு வெட்ட சுடல ஐயா அந்த கொட்டார கரையதில கரையதில சுடலாட்டா தொட்டோ பண்ணுவாருவா கரையதில எங்க ஆண்டவன் தான் சுடலையா காட்டு மாயாண்டிய பேச்சு விட்டெடுத்த திருமகந்தா திருமகந்தா பேரு விட்டு சுடலையா திருமகந்தா இருதல முண்ட சுவாமி கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா நெட்ட பேச்சு ஐயனை பேச்சு விட்டெடுத்த திருமகந்தா
காட்டு சுடல ஐயா ஓடியா ஐயா பேச்சு விட்ட திருமகந்தான் ஐயா திருமகந்தான் ஏ பேரு விட்ட சுடல ஐயா ஏ திருமகந்தான் ஐயா இருதல முண்டனோடு ஏ வாராரே சுடல ஐயா சுடர ஐயா காட்டு மாயாண்டிய ஆட்டு மாயாண்டி பேச்சு விட்ட திருமகந்தான் காட்டு சுடல ஐயா உனக்கு சாமனடு சாமம் போல சதி சாம வேலையில யாம சாம வேலையாச்ச ஏ வாரால பேச்சியவா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு தன்னோ தனே தன்னோ தந்தனே தோந்தானே தன்னோ தனே தன்னோ ஏ உய் காட்டு சுடல ஐயா பேச்சு வெட்ட திருமகந்தா பேரு வெட்டமாயாண்டி அந்த கொட்டார கரையதில கொட்டார கரையதில உடலாட்டா துட்டம் பண்ணுவாரோ கொட்டார கரையரே உய் காட்டா அட்டா துட்டம் ஏ உய் காட்டு சுடல ஐயா ஏ இருதளம் உண்ட சுவாமி எங்க சப்பாடி மாட சுவாமி எங்க இருதளம் உண்டனோமா அந்த கொட்டார கரையதில ஆட்டாதட்டம் பண்ணுவாரோ யாதாளி போடுவாரோ ஐயா ஒத்த பந்தம் கொளுத்துவாரோ ஏ உய் காட்டு சுடல ஐயா எங்க உய் காட்டு சுடல ஐயா ஆயாண்டி ஊட சத்தம் சித்திர மாதத்தில சித்திர மாதத்திலே 10 நாள் திருவிழா யாரோட்டம் நடக்கும் போது பார்த்தாரு மாயாண்டி யார எழுப்பாரோ யாரத்தான் பாரு தேர்வட தாரு பாரு எழுப்பாரு தாருப்பா மாயாண்டி தேர்வட தாருப்பானு சுடல முன்னாளிக்கும் பேர்களத்தான் சுடல ஐயா எங்க இருதளம் உண்ட சாமி ஐயா பின்னால் நடிப்பாரோ ஐயா நேரம் தப்பி வார வர நேரம் தப்பி நெஞ்சில் அடி அடிக்காத தப்பி வார நெஞ்சில் அடிப்பாரோ மாயாண்டி சுடல ஐயா ஐயா நேரம் தப்பி வார வேற ஐயா நெஞ்சில் அடி அடிப்பாரோ சமயம் தப்பி வார வேற மாயாண்டி சுடல தெய்வம் அவ சங்குலையும் குத்துவாரோ ஐயா தீவட்டி சிமக்கும் வேற உய் காட்டு சுடல ஐயா கொட்டார கரையதில ஐயா தீவட்டிய புடுங்குவாரோ எங்க செல்ல மகமாயாண்டி ஐயா திரட்டி விரட்டுவாரோ ஆண்டவன் முண்ட சுவாமி ஆடுவாரம் பாடுவாரோ ஆடுவாரம் பாடுவாரோ சுடலாதாளி போடுவாரோ மாயாண்டி ஆதாளி
அடி பகவதியா வாசலில மாயாண்டி பேச்சு வெட்ட திருமகந்தா பேரு வெட்ட சுடல ஐயா ஆண்டவன் முண்ட சுவாமி அம்மா பகவதியா வாசலில அட்டாதொட்டம் பண்ணுவாரோ யாதாடி போடுவாரோ உயிர்காட்டு சுடல ஐயா எங்க இருதலம் உண்ட சுவாமி நேரம் தப்பி வாரவர மாயாண்டி சுடல என்ன செய்தாரு நெஞ்சில எட்டி அடிக்கார் பார்த்துக்கோ சமயம் தப்பி வாரவரை அண்டவன் மாயாண்டி உயிர்காட்டு சுடல சங்குல குத்துதார் மாயாண்டி ஒத்த பந்தம் கொளுத்துதார் மாயாண்டி சுடல ஊழச்சத்தம் போடுதாரு அட்டாதுட்டம் ஊக்கு இல்லையா வேற ஊக்கு இல்ல அட்டாதுட்டம் பண்ணுதார் ஆண்டவன் மாயாண்டி சுடல ஆதாளிகள் நடத்துகிறார் என் அப்பனாகி அந்த உய்காட்டு மாயாண்டி சுடல முண்டனானவரோ அந்த கொட்டார கரையதில அட்டாதுட்டம் நடத்துவாரோ மாயாண்டி அட்டாதுட்டம் அப்போ பார்த்தாரே மக்கள் எல்லாம் நம்ம மலையாளத்து மக்கள் எல்லாம் அம்மா பகவதிய உனக்கு இதனால் இதுவரைக்கு நாங்கள் தேரோட்டமும் திருவிழாவும் நடத்தி வருகிறோம் தாய நாள் இதுவரைக்கு அட்டாதுட்டம் நடந்ததில்லை ஆதாளி போட்டதில்லை போட்டது கிடையாது இது யாரு செய்த வேலையோ என்னவென்று தெரிய வேணும் என்றோ தேர இழுத்து அப்படியே தெருவுல விட்டுட்டு போயிட்டாங்க பார்த்துக்கோ தேர இழுத்து தெருவுல அங்கன விட்டுட்டு போயிட்டாங்க அதான் சொல்லுவாங்க பத்தியா தேர இழுத்து தெருவுல விட்ட கதையா போயிட்டாமனு ஆமா இந்த சீரும் சிறப்பா உள்ள நேரத்தில் பாடும் நாமளை ஆதரிக்க வேணும் என்றோ அன்பு பாராட்டி உள்ள செல்வசீமான் யார் என்று கேட்டா ராஜம்மாள் அவர்கள் மகள் எஸ் முருகலட்சுமி அவர்களதும் அவர்களுடைய கணவர் எம் குருசாமி அவர்கள் இவர்கள் மருதம்புத்தூர் ராஜம்மாள் அவர்களுடைய மகள் எஸ் முருகலட்சுமி அவர்களும் அவரதுடைய கணவர் எம் குருசாமி மருதமுத்தூர் பாடநாமலை ஆதரிக்க வேண்டுமென்று லட்சாதி லட்சம் 101 லட்சம் முன்முறையை அன்பு பாராட்டியுள்ளார்கள். அதற்கு அடுத்தபடியாக சித்தர் சத்திரத்திலே என்ற பருத்திகுளம் சித்தர் சத்திரம் என்ற பருத்திகுளத்திலே தடிவீரசாமியா தடுவரசாமி துணை இருதலம் முண்டசுவாமி துணை தெய்வத்திரு முருகக்கோனார் அவர்களும் அவர்களுடைய மனைவி செண்டு என்ற உச்சிமாகாளி அவர்களுடைய மகள் மணி என்ற சங்கரன் அவர்களும் அவர்களுடைய துணைவியார் பேர் போடலையே ராஜம்மாள் அவர்கள் பாடுநாமலை ஆதரிக்க வேணுமென்று இந்த ஆசார பந்தல் சிங்கார மேடையிலே லட்சாதி லட்சம் 101 லட்சம் முன்பொருளை அன்பு பாராட்டி உள்ளார்கள். ஆதரித்தவர்களுடைய குடும்ப குல கோத்திரமெல்லாம் என் தடுவரசாமியுடைய அருளாலும் இருதலம் முண்டசுவாமியுடைய கிருபையினாலையும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? ஈசன் பகவானுடன்